நண்பர்களே, இன்று நாம் கிறிஸ்தவ உலகில் அதிக பேசப்படும் ஒரு நபரை பற்றி பார்க்கலாமா? அவர்தான் வில்லியம் மரியன் பிரென்காம். வில்லியம் மரியன் பிரென்காம் அவர்கள் 1909ஆம் ஆண்டு அமெரிக்காவின் கென்டகி மாநிலத்தில் பிறந்தார். மிகவும் எளிமையான குடும்பத்தில் வளர்ந்த அவர் சிறு வயதிலிருந்தே தேவனை பற்றிய ஆர்வம் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் அவர் சுவிசேஷ ஊழியங்களில் ஈடுபட்டு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கித்தார். குறிப்பாக 1940 மற்றும் 1950களில் நடைபெற்ற அவரது சுகமளிக்கும் கூட்டங்கள் உலகம் முழுவதும் கவனத்தை ஈர்த்தன. பிரென்காம் அவர்களின் வாழ்க்கையில் மக்கள் அதிகம் பேசும் ஒரு விஷயம் என்னவென்றால், அவர் தேவனிடமிருந்து விசேஷமான அழைப்பை பெற்றதாக கூறுகிறார்கள். அவரது கூட்டங்களில் பலர் சுகமடைந்ததாகவும் தேவனுடைய வல்லமையை அனுபவித்ததாகவும் சாட்சியம் அளித்தனர். அவரது பிரசங்கங்களை மக்கள் மனந்திரும்பி தேவனை நோக்கி திரும்ப அழைத்தன. அவர் எப்போதும் இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து பேசினார். தேவனுடைய வார்த்தையை வாசிக்கவும் ஜெப வாழ்க்கையை வளர்க்கவும் மக்களை ஊக்குவித்தார். அதே நேரத்தில் அவரது சில போதனைகளை குறித்து கிறிஸ்துவ உலகில் பல்வேறு கருத்துக்கள் உள்ளன. சிலர் அவரை மிகவும் மதிக்கிறார்கள், மற்றவர்கள் அவரது சில கருத்துக்களுடன் ஒத்துக்கொள்வதில்லை. எனவே அவரை பற்றி அறியும்போது அவரது வாழ்க்கை, ஊழியம் மற்றும் போதனைகளை வேதாகமத்தின் வெளிச்சத்தில் ஆராய்ந்து பார்ப்பது முக்கியம். 1965ஆம் ஆண்டு ஒரு சாலை விபத்தில் காயமடைந்த அவர் பின்னர் மரணமடைந்தார். ஆனால் அவரது பிரசங்கங்கள் மற்றும் வாழ்க்கை குறித்து இன்றும் உலகம் முழுவதும் மக்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். வில்லியம் மரியன் பிரென்காமின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான பாடம் என்னவென்றால், தேவன் சாதாரண மனிதர்களையும் தனது கிரியைக்காக பயன்படுத்த முடியும் என்பதுதான். நாம் எந்த நிலையில் இருந்தாலும் தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுத்தால் அவர் நம்மை தனது மகிமைக்காக பயன்படுத்த முடியும். நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.